5ஆம் அதிகாரம் வசனங்கள் 1 7 வசனம் வரை மாத்திரம் வாசிக்கலாம். அப்பொழுது யோசேப்பு தன் அருகே நின்ற எல்லாருக்கும் முன்பாக தன்னை அடக்கிக் கொண்டிருக்க கூடாமல், யாவரும் என்னை விட்டு வெளியே போக பண்ணுங்கள் என்று கட்டளையிட்டார். யோசேப்பு தன் சகோதரருக்கு தன்னை வெளிப்படுத்துகையில் ஒருவரும் அவன் அருகில் நிற்கவில்லை. அவன் சத்தமிட்டு அழுதான். அதை எகிப்தியர் கேட்டார்கள், பார்வோனின் வீட்டாரும் கேட்டார்கள். யோசேப்பு தன் சகோதரரை பார்த்து, நான் யோசேப்பு, என் தகப்பனார் இன்னும் உயிரோடு இருக்கிறாரா என்றார். அவனுடைய சகோதரர் அவனுக்கு முன்பாக கலக்கமுற்றிருந்ததினாலே அவனுக்கு உத்தரம் சொல்லக்கூடாமல் இருந்தார்கள். அப்பொழுது யோசேப்பு தன் சகோதரரை நோக்கி, என் கிட்ட வாருங்கள் என்றான். அவர்கள் கிட்ட போனார்கள். அப்பொழுது அவன், நீங்கள் எகிப்துக்கு போகிறவர்களிடத்தில் விற்று போட்ட உங்கள் சகோதரனாகிய யோசேப்பு நான் தான். என்னை இவ்விடத்தில் வரும்படி விற்று போட்டதினால் நீங்கள் சஞ்சலப்பட வேண்டாம். அது உங்களுக்கு விசனமாய் இருக்கவும் வேண்டாம். ஜீவ ரட்சணை செய்யும்படிக்கு தேவன் என்னை உங்களுக்கு முன்னே அனுப்பினார். தேசத்தில் இப்பொழுது 2 வருஷமாக பஞ்சம் உண்டாயிருக்கிறது. இன்னும் 5 வருஷம் உழவும் அறுப்பும் இல்லாமல் பஞ்சம் இருக்கும். பூமியிலே உங்கள் வம்சம் ஒழியாமல் இருக்க உங்களை ஆதரிக்கிறதற்காகவும் பெரிய ரட்சிப்பினால் உங்களை உயிரோடு காப்பதற்காகவும் தேவன் என்னை உங்களுக்கு முன்னமே அனுப்பினார். கடந்த சனிக்கிழமை காலை நாம யோசேப்புக்கு முன்பதாக யூதா ஒரு வகையிலே மன்னிப்பு கேட்கிறதை அல்லது தன்னுடைய நிலைமையை விளக்கி சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம். அதை கேட்ட பிறகு யோசேப்புவால் அதை தாங்கிக் கொள்ள முடியவில்லை, அடக்கிக் கொள்ள முடியவில்லை. ஆகவே தன் பக்கத்தில் இருக்கக்கூடிய எகிப்தியர் யாவரையும் வெளியே போகும்படி கட்டளையிட்டான். வேலைக்காரர்கள் முதல் கொண்டு யாரையும் பக்கத்தில் வைக்காமல் எல்லாரையும் அனுப்பிவிட்டு தன் சகோதரருக்கு தன்னை வெளிப்படுத்துகிறான். ஒருவனும் அவன் அருகில் இல்லை. யோசேப்பு சத்தமிட்டு அழுதான். அதை எகிப்தியர்கள் கேட்டார்கள், பார்வோனுடைய வீட்டாரும் கேட்டார்கள். இவன் தன்னை யோசேப்பு என்று சொன்னபோது அவனுடைய சகோதரர் அவனுக்கு முன்பாக கலக்கமுற்று இருக்கிறபடியால் அவர்களால் பதில் சொல்ல முடியவில்லை. அவர்களை கிட்ட அழைத்து, நீங்கள் எகிப்துக்கு போகிறவர்களிடத்திலே விற்று போட்ட உங்கள் சகோதரனுடைய யோசேப்பு நான் தான். இப்போ இவன் சொல்லக்கூடிய வார்த்தைகளை கவனியுங்கள். இவனை விற்று போட்ட இவன் சகோதரருக்கு இவன் சொல்லுகிற ஆறுதலான வார்த்தைகளை கவனியுங்கள். என்னை இவ்விடத்தில் வரும்படி விற்று போட்டதினால் நீங்கள் சஞ்சலப்பட வேண்டாம். அது உங்களுக்கு விசனமாயும் இருக்க வேண்டாம். ஜீவ ரட்சண்யம் செய்யும்படி தேவன் என்னை உங்களுக்கு முன்னே அனுப்பினார். நம் அனைவரையும் காப்பாற்ற தேவன் என்னை உங்களுக்கு முன்னே அனுப்பினார். தேசத்தில் இப்பொழுது 2 வருஷம் பஞ்சம் ஆயிருக்கிறது. இன்னும் 5 வருஷத்துக்கு உழவு தொழில் செய்ய முடியாது. இன்னும் 5 வருஷத்துக்கு இந்த பஞ்சம் இருக்கும். பூமியிலே உங்கள் வம்சம் ஒழியாமல் இருக்க உங்களை ஆதரிக்க பெரிய ரட்சிப்பினால் உங்களை உயிரோடு காக்க தேவன் என்னை இங்கே முன்னே அனுப்பினார். ஆதலால் 8ஆம் வசனம் எல்லாம் சேர்ந்து வாசிக்கலாம். ஆதலால் நீங்கள் அல்ல, தேவனே என்னை இவ்விடத்திற்கு அனுப்பி என்னை பார்வோனுக்கு தகப்பனாகவும் அவர் குடும்பம் அனைத்துக்கும் கர்த்தனாகவும் எகிப்து தேசம் முழுவதுக்கும் அதிபதியாகவும் வைத்தார். இப்படி சொல்லுகிறான் யோசேப்பு, கர்த்தர் என்னை முன்னதாக அனுப்பினார். நம் அனைவரையும் நம்முடைய குடும்பத்தை பாதுகாப்பதற்காக கர்த்தர் என்னை முன்னதாக அனுப்பினார். ஆகவே நீங்கள் என்னை எகிப்து தேசத்தாருக்கு விற்று போட்டதை குறித்து விசனப்பட வேண்டாம். உங்களுக்கு கலக்கம் வேண்டாம். நான் பழி வாங்க போவதில்லை.
நீங்கள் சீக்கிரமாக எழுந்து என் தகப்பனிடத்தில் போய் தேவன் என்னை ஆசீர்வதித்து எகிப்தில் உயர்ந்த பதவியிலே என்னை வைத்திருக்கிறார் என்றும் எகிப்துக்கு முழுவதும் அதிபதியாக கர்த்தர் என்னை வைத்தார் என்றும் என்னிடத்தில் வாரம் தாமதிக்க வேண்டாம் என்றும் என் தகப்பனுக்கு சொல்லுங்கள் என்று சொல்லினார். உமக்கும் உம்முடைய குடும்பத்தாருக்கும் உமக்கு இருக்கிறபடி யாவற்றுக்கும் வறுமை வராதபடிக்கு அங்கே உம்மை பராமரிப்பேன். இன்னும் 5 வருஷம் பஞ்சம் இருக்கும் என்று உம்முடைய குமாரனாகிய யோசேப்பு சொல்லச் சொன்னான் என்று சொல்லுங்கள். உங்க அப்பாக்கு அனுப்புகிற செய்தி பாருங்க. 11ஆம் வசனத்தை வாசிக்கலாம். உமக்கும் உம்முடைய குடும்பத்தாருக்கும் உமக்கு இருக்கிற யாவற்றுக்கும் வறுமை வராதபடிக்கு அங்கே உம்மை பராமரிப்பேன். இன்னும் 5 வருஷம் பஞ்சம் இருக்கும் என்று உம்முடைய குமாரனாகிய யோசேப்பு சொல்ல சொன்னான் என்று சொல்லுங்கள். அவங்க தகப்பனுக்கு இவன் சொல்லி அனுப்புகிற வார்த்தை. பிறகு தன் தம்பியாகிய பெஞ்சமினை கட்டிக்கொண்டு அழுதான். இருவரும் அழுதார்கள். பின்பு தன் சகோதரர் யாவரையும் முத்தம் செய்து அவர்களையும் கட்டிக்கொண்டு அழுதான். பிறகு அவன் சகோதரர் எல்லாம் பேசினார்கள். பார்வோன் இதை கேள்விப்பட்டு அவர்கள் சகோதரரிடத்தில் பார்வோன் கொடுக்கிற கட்டளையை பாருங்கள். யோசேப்பு குடும்பத்துக்கு பார்வோன் கண்களிலே கிடைக்கிற தயவை பாருங்கள். உங்கள் தகப்பனையும் உங்கள் குடும்பத்தாரையும் கூட்டிக் கொண்டு என்னிடத்தில் வாருங்கள். நான் உங்களுக்கு எகிப்து தேசத்தின் நன்மையை தருவேன். நீங்கள் உங்கள் குழந்தைகளுக்காகவும் உங்கள் மனைவிகளுக்காகவும் வண்டிகளை ஏற்படுத்தி கொண்டு போங்கள். நான் உங்களுக்கு வண்டிகளை தருவேன். கானான் தேசத்திலிருந்து நீங்க பொருட்களை தட்டுமுட்டுகளை கொண்டு வர பிரயாசம் பண்ண வேண்டாம். அதெல்லாம் இங்க நிறைய இருக்கிறது என்று பார்வோன் கட்டளையிட்டான். இப்ப இஸ்ரவேலின் குமாரர் அப்படியே செய்தார்கள். வண்டிகளை கட்டிக்கிட்டாங்க. ஒவ்வொருத்தருக்கும் அவன் மாற்று வஸ்திரம் கொடுத்தான், வழிக்கு சாப்பாடு கொடுத்தான். இவைகளெல்லாம் எடுத்துக்கொண்டு போகிறார்கள். போகும் பொழுது கவனிக்க வேண்டிய ஒன்று, யூதாவை முன்னே அனுப்புகிறார்கள். இப்பதான் யாக்கோபு குறிப்பா பிள்ளைங்களை நம்புறதில்லை. கொஞ்சம் நம்புறாருன்னா யாரை மட்டும் நம்புறாரு? யூதாவை மட்டும் நம்புறாரு. ஆகவே யூதாவை கொஞ்சம் முன்னால் அனுப்புறாங்க. நீ போய் அப்பாக்கு சொல்லு, ஃபர்ஸ்ட் யோசேப்பு உயிரோடு இருக்கிறான், எகிப்துக்கு அதிபதியாக இருக்கிறான் என்பதை போய் சொல்லுன்னு யூதாவை முன்னே அனுப்புகிறார். பின்னால வண்டிங்க வருது. இப்போ யூதா முன்னால போய் தன் தகப்பனாருக்கு அறிவிக்கிறான். அவன் இருதயம் மூர்ச்சை அடைந்தது. யோசேப்புடைய இருதயம் என்னாச்சு? மூர்ச்சை அடைந்துருச்சு. அவன் அவர்களை நம்பவில்லை. ஷாக்கு, அதிர்ச்சி, ஹார்ட் அட்டாக்கே வந்துடும் போல இருக்குது. அப்படிப்பட்ட ஒரு நிலைமை யாருக்கு? யாக்கோபுக்கு. இப்படி பேசிக்கொண்டே தான் இருக்கும் பொழுது வண்டிங்க வந்து நிக்கிறது. வரப்போன்னு வண்டி வந்து நிற்கிறது. யோசேப்பினுடைய வண்டி வந்து இருக்கிறது. அதை கண்டபோது அவர்களுடைய தகப்பனாகிய யாக்கோபின் ஆவி உயிர்த்தது. 27ஆம் வசனம். அவர்கள் யோசேப்பு தங்களுடனே சொன்ன வார்த்தைகள் யாவையும் அவனுக்கு சொன்ன போதும் தன்னை ஏற்றுக்கொண்டு போகும்படி யோசேப்பு அனுப்பின வண்டிகளை அவன் கண்ட போதும் அவர்களுடைய தகப்பனாகிய யாக்கோபின் ஆவி உயிர்த்தது. ஏற்கனவே மரண தருவாயிலே இதில் இருக்கிறார். யோசேப்பு வண்டி வந்தது என்று சொன்னதும் இந்த ஆவி மறுபடியும் உயர்த்தது. அப்போது இஸ்ரவேல், என் குமாரனாகிய யோசேப்பு இன்னும் உயிரோடு இருக்கிறானே
இது போதும், நான் மரணம் அடையும் முன்னே போய் அவனை பார்ப்பேன் என்றான். ஞாபகத்தில் வச்சுக்கோங்க, யோசேப்பால இது யாக்கோபால நடக்க முடியாது. யாக்கோபால நடக்க முடியாது. ஏன் நடக்க முடியாது? கொஞ்ச நாளைக்கு இல்லை, வருஷங்களுக்கு முன்னால் ஆண்டவர் அவனுடைய தொடை சண்டை தோற்றுட்டார். அதுல இருந்து நொண்டி ஆயிட்டான். இப்போ நொண்டி ஆயிட்டது ஒரு பக்கம், வயசாயிட்டது இன்னொரு பக்கம். அப்போ படுத்த படுக்கையா இருக்கிறான். யோசேப்பு உயிரோடு இருக்கிறான் என்று கேள்விப்பட்டதும் படுத்து நிறந்தவர் அப்படியே நிமிர்ந்து சாஞ்சி உக்காந்துக்கிறார். கோல் உண்ணின்னு கட்டில் மேல எப்படி உக்காந்தாரு, பிளாட்டா பத்து நின்றவர் இப்ப சாஞ்சி உக்கார அளவுக்கு ஆயிட்டார். தனக்கு உண்டான எல்லாவற்றையும் சேர்த்துக்கொண்டு பெயர்சபாவுக்கு போய் தன் தகப்பனாகி ஈசாக்குடைய தேவனுக்கு பலியிட்டான். பதாமாரானுக்கு போகும்போது பிராமிஸ் பண்ணால, பெத்தேல்ல ஆண்டவருக்கு ஒரு பலிபீடம் கட்டி அவருக்கு பலி செலுத்துறேன்னு. இப்பதான் இவன் வாழ்க்கையில அதை செய்கிறான். பெயர்சபாவுக்கு போய் அங்கே ஒரு பலிபீடம் கட்டி தேவனுக்கு பலி செலுத்த. அன்னைக்கு ராத்திரி ஆண்டவர் இஸ்ரவேலுக்கு தரிசனமாகி அற்புதமான இந்த பகுதியை நான் படிக்கும் பொழுது எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருந்தது. 1-4 வரை வாசிக்கலாம். இஸ்ரவேல் தனக்கு உண்டான யாவையும் சேர்த்துக் கொண்டு புறப்பட்டு பெயர்சபாவுக்கு போய் தன் தகப்பனாகிய ஈசாக்குடைய தேவனுக்கு பலியிட்டான். அன்று இரவிலே தேவன் இஸ்ரவேலுக்கு தரிசனமாகி யாக்கோபே யாக்கோபே என்று கூப்பிட்டார். அவன் இதோ அடியேன் என்றான். அப்பொழுது அவர், நான் தேவன், நான் உன் தகப்பனுடைய தேவன். நீ எகிப்து தேசத்துக்கு போக பயப்பட வேண்டாம். அங்கே உன்னை பெரிய ஜாதியாக்குவேன். நான் உன்னுடனே எகிப்துக்கு வருவேன். நான் உன்னை திரும்பவும் வர பண்ணுவேன். யோசேப்பு தன் கையால் உன் கண்களை மூடுவான் என்று சொன்னார். நான் தேவன், நான் உன் தகப்பனுடைய தேவன். நீ எகிப்து தேசத்துக்கு போக பயப்பட வேண்டாம். அங்கே உன்னை பெரிய ஜாதியாக்குவேன். நான் உன்னுடனே எகிப்துக்கு வருவேன். நான் உன்னை திரும்பவும் வர பண்ணுவேன். யோசேப்பு தன் கையால் உன் கண்களை மூடுவான் என்றார். ஆண்டவர் இப்ப இவன் கூட எகிப்துக்கு வராராம். என்ன ஆச்சரியம், என்ன ஆச்சரியம் பாருங்க. பஞ்சம் பிழைப்பதற்காக இவன் எங்க போறான்? எகிப்துக்கு போறான். 5 வருஷம் பஞ்சம் இருக்குது. அதில் தன் குடும்பத்தை காத்துக்கொள்ள இவன் எகிப்துக்கு போறான். கர்த்தர் சொல்றாரு, நான் உன்னோட எகிப்துக்கு வருகிறேன். இதுல இருந்து நமக்கு ஒரு விஷயம் புரிகிறது. ஆண்டவருடைய பிள்ளைகள் நம்ம எங்க போனாலும் நம்ம கூடவே கர்த்தர் வருகிறார். எங்க போனாலும் கர்த்தர் கூடவே வருகிறார். அதற்கு பின்பு யோசேப்பு யாக்கோபு பெயர்சபாவிலிருந்து பிரயாணம் புறப்பட்டார். யாக்கோபு தனக்கு உண்டான எல்லாவற்றையும் சேர்த்துக் கொண்டார். ஆடு மாடுகளை சேர்த்துக் கொண்டான். ரூபன் போனா அவன் மனைவி பிள்ளைகளை சேர்த்துக் கொண்டான். சிமியோன் போனா அவன் மனைவி பிள்ளைகளை சேர்த்துக் கொண்டான். லேவி போனா அவன் மனைவி பிள்ளைகளை சேர்த்துக் கொண்டான். யூதா போனா அவன் மனைவி பிள்ளைகளை சேர்த்துக் கொண்டான். இசக்கார் போனான், செபுலோன் போனான், தான் போனான், காத் போனான், நப்தலி, ஆசேர், பெஞ்சமின், யோசேப்பு தவிர எல்லாரும் தங்களுடைய மனைவி பிள்ளைகளை சேர்த்துக் கொண்டார்கள். 66 பேரா போறாங்க இவங்க. அங்க 4 பேர் ஏற்கனவே இருக்கிறாங்க. 26, 27 வசனங்களை வாசிக்கலாம். யாக்கோபுடைய குமாரரின் மனைவிகளை தவிர அவனுடைய கர்ப்ப பிறப்பாய் இருந்து அவன் மூலமாய் எகிப்திலே வந்தவர்கள் எல்லாரும் 66 பேர். யோசேப்புக்கு எகிப்திலே பிறந்த குமாரர் 2 பேர். ஆக எகிப்துக்கு
போன யாக்கோபின் குடும்பத்தார் 70 பேர். இந்த நம்பரை நோட் பண்ணிக்கணும். எவ்வளவு பேரு? 70 பேர். 70 பேர் எகிப்துக்கு போனாங்க. கோசன் நாட்டிலே தன்னை யோசேப்பு சந்திக்க வரும்படி ஆள் அனுப்பினார். யோசேப்பு யாக்கோபு கோசன் நாட்டிலே வந்து யோசேப்பு யாக்கோபை சந்திக்கிறார். யோசேப்பு தன் ரதத்தை ஆயத்தப்படுத்தி அதன் மேல் ஏறி தன் தகப்பனாகிய இஸ்ரவேலை சந்திக்கும்படி புறப்பட்டு வருகிறான். அப்பாவும் மகனும் சந்தித்துக் கொள்ளுகிறார்கள். நீ இன்னும் உயிரோடு இருக்கிறாயா? நான் முகத்தை கண்டேன். எனக்கு இப்போது மரணம் வந்தால் வரட்டும் என்றான். யோசேப்பை பார்த்த உடனே மூச்சை நான் பார்த்துட்டேன், இப்போ நான் செத்தா கூட பரவாயில்ல. யோசேப்பு தன் சகோதரரையும் தன் தகப்பனுடைய குடும்பத்தாரையும் நோக்கி, நான் பார்வோனிடத்தில் திரும்பி போகிறேன். நீங்கள் வந்திருக்கிறீர்கள் என்று நான் அவனுக்கு சொல்லுவேன். அவர்கள் மேய்ப்பர்கள், ஆடு மாடுகளை மேய்க்கிறது அவர்கள் தொழில். அவர்கள் தங்கள் ஆடு மாடுகளையும் தங்களுக்கு உண்டான யாவற்றையும் கொண்டு வந்திருக்கிறார்கள் என்று அவருக்கு சொல்லுவேன். பார்வோன் உங்களை அழைத்து உங்கள் தொழில் என்ன என்று கேட்டால் மேய்ப்பர்கள் என்று சொல்லுங்கள். மெய்ப்பர்கள் எகிப்தியருக்கு அருவருப்பானவர்கள். எகிப்தியர்கள் மெய்ப்பர்களை விரும்ப மாட்டார்கள். ஆனால் நீங்க என்ன சொல்லுங்க, நாங்கள் மெய்ப்பர்கள் என்று சொல்லுங்கள் என்று தன் சகோதரருக்கு அறிவித்தார். இந்த 2 அதிகாரத்திலே நாம் கவனிக்கிற ஒரு காரியம், முதல் தவறு செய்த தன் சகோதரர்களை யோசேப்பு பழி வாங்கவில்லை. இது அவனை குடும்பத்தில் இன்னும் உயர்த்தினது. நாம் ஆண்டவருடைய பிள்ளைகள் பழி வாங்க முயற்சிக்க கூடாது. ரிவெஞ்ச் இருக்கக்கூடாது. சகோதரனுக்கு விரோதமா வலை பின்னக்கூடாது, குழி வெட்டக்கூடாது, கழுத்தையும் கொடுக்கக்கூடாது. மொட்டாடிங்களான்ட்டு விட்டு உட்கார்ந்து இருக்கக்கூடாது. புரியுதா நான் சொல்றது? விளங்கா? மன்னிக்கிறது வேற, அவங்க ஏமாத்தனா ஏமாறுறது வேற. மன்னிக்கிறது வேற. தன்னால் ஆன மட்டும் தன் சகோதரருக்கு பாதுகாப்பாக அரவணைப்பாக அவங்க மனைவி பிள்ளைகளோடு சமாதானமாய் தான் இருக்கிற கோசேன் நாட்டில் அவர்களும் வந்து வாசம் பண்ணும்படி யோசேப்பு அவர்களுக்கு பாதுகாப்பாக இருந்தான். இங்கே பார்க்கிற முதல் காரியம். இரண்டாவது காரியம், யாக்கோபு யோசேப்பை எவ்வளவு அதிகமாய் நேசித்தால் படுத்த படுக்கையாக மரணப்படுக்கையாக இருக்கிற இந்த யாக்கோபு யோசேப்பின் வண்டி வருகிறது என்று கேள்விப்பட்டதும் அந்த படுக்கையிலிருந்து என்ன பண்ணுச்சு, எந்திரிச்சு உட்கார்ந்து ஆவி அவனுக்குள்ள திரும்பி வந்துச்சு. வந்து இதுக்கப்புறம் 17 வருஷம் உயிரோடு இருந்துச்சு. எத்தனை வருஷம்? 17 வருஷம் உயிரோடு இருந்துச்சு. உண்மையான ஆண்டவருடைய பிள்ளைகள், இது 2வது. 3வது ஒன்று இருக்கிறது. இப்போ புறப்பட்டு போறதுக்கு முன்னால பெயர் சபாவில் போய் ஆண்டவருக்கு ஒரு பலிபீடத்தை கட்டினதும் கர்த்தர் சொல்கிறார், நான் உன்னோடு வருகிறேன். பெஸ்ட் பார்ட் இன்னைக்கு தான். கர்த்தர் யாக்கோபை பார்த்து, நான் உன்னோடு வருகிறேன். எங்க வருகிறேன்? எகிப்துக்கு வருகிறேன். எகிப்துக்கு போக பயப்பட வேண்டாம். அது என் பிளான் படி தான் நடந்து கொண்டிருக்கிறது. என் பிளான் படி தான் எல்லாம் நடக்குது. நான் தான் யோசேப்பை முதலாவது எகிப்துக்கு கொண்டு போனேன். இந்த பரப்புகிற பஞ்சத்தில் அவங்க எல்லாரையும் பாதுகாப்பதற்காக நான் தான் அழைத்து கொண்டு போனேன். ஆகவே நீ எகிப்துக்கு போவதை குறித்து பயப்பட வேண்டாம், நான் உன்னோடு இருக்கிறேன். யோசேப்பு, உன் கண்களை மூடுவான், உன்னை நான் திரும்பி வர பண்ணுவேன் என்று கர்த்தர் இஸ்ரவேலோடு யாக்கோபோடு பேசினார். இந்த பகுதியில் மிகவும் டச்சிங் மொமெண்ட்ஸ்.
குடும்பத்தில் இவன் தன் சகோதரருக்கு தன்னை வெளிப்படுத்தினது. இவன் தன் சகோதரருக்கு தன்னை வெளிப்படுத்தினது. டச்சிங் மூமெண்ட்ஸ் ஒன்று. ரெண்டாவது, அவர்களை ஆட்சியினர் தேற்றினர். பயப்பட வேண்டாம், நான் உங்களுக்கு தீமை செய்ய மாட்டேன், நீங்கள் தைரியமாக எகிப்தில் இருக்கலாம், உங்கள் மனைவி பிள்ளைகளோடு சந்தோஷமாக இருக்கலாம் என்று அவர்களுக்கு ஆறுதலாய் சொல்லி அவர்கள் வளர இடம் உண்டாக்கி கொடுத்தது. அவர்களும் வளர இடம் உண்டாக்கி கொடுத்தது. பழிவாங்க நினைக்கவில்லை, மாறாக அவர்களுக்கு தீமைக்கு நன்மை செய்தார். யோசேப்பு தீமைக்கு நன்மை செய்தார். இதுதான் நமக்கு கொடுக்கப்படுகிற கட்டளை. ஆமா, நன்றி இருக்காது, ஆனா நீ நன்மை செய்கிறதை நிறுத்தாது. யூ கண்டினியூ டு டூ குட். நீ தொடர்ந்து நன்மை செய். உலகம் அப்படித்தான். நீ தொடர்ந்து நன்மை செய். நீ ஆண்டவரால் அழைக்கப்பட்டவனானால், நீ ஆண்டவருடைய பிள்ளையானால், நீ தொடர்ந்து நன்மை செய். இதுதான் நாம் இன்றைக்கு இங்கே படிக்கிற பாடம். வாழ்வு கர்த்தரால் வருகிறது. ப்ரொமோஷன் கமன்ஸ் ஃப்ரம் த லார்ட். எகிப்துக்கு இவ்வளோ பெரிய உதவி யாரால கிடைச்சிச்சு? அவங்க அப்பாவா இல்லையா? அண்ணன் தம்பிங்க 11 பேர் கூட இருந்தாங்க, அதனாலயா? கர்த்தரால கிடைச்சிச்சு. இன்னும் பால் கணத்துல எல்லாம் தள்ளினாங்க அவங்க, 20 வெள்ளிக்காசு கிள்ள வித்தாங்க அவங்க. ஆனால் உயர்வு கர்த்தரால் வருது என்பதை யோசிக்கக்கூடிய வாழ்க்கையிலே நாம் பார்க்கிறோம். அருமையான ஆண்டவரே, அதே நேரத்தில் பேதையாகவும் இருக்கக்கூடாது, கவனமாய் இருக்க வேண்டும். அதே நேரத்தில் வஞ்சனை இருக்கக்கூடாது, நமக்குள்ள வழிவங்குதல் இருக்கக்கூடாது. இதை நாம இந்த பகுதியிலே கற்றுத்தோம். இந்த வார்த்தையிலே நமக்கு ஆசீர்வதிக்கிறோம். கண்களை